வெல்கம் டு எஃப்எஃப்பி பிளாக்ஸ், ஃபேமிலியாக ஃபன் பண்ணுறோம் பிளாக்ஸ். இன்றைக்கி என்னென்னா 21 நாள் விரதம் முடிஞ்சு, அதாவது முருகருக்கு மாலை போட்டு 21 நாள் கழிஞ்சு மலைக்கு சென்று விட்டு வந்து விட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாங்கிய சம்பிரதாயத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே. ஸோ நான்வெஜ் பிரியாணி இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். அது எப்படி செஞ்சுருக்கோன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை கழுவிடுவோம், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ சிக்கன் கழுவிடலாம். சிக்கன் கறி next cutting, vegetable cutting. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் அழுகுறேன்னு கேட்காதீங்க, அழுக வைக்குது. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. நம்ம குட்டி தம்பி சில்லி சிக்கனுக்காக எப்படி உழைப்ப போடுறாருன்னு பாருங்கோ. கார்ன்ஃப்ளவர் மாவு, ஸ்டார்ட் மியூசிக். அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. சிக்கன் பொடி போட போறோம், சில்லி பொடி. தயிர் ஊத்துறோம். மிளகா பொடி என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், எண்ணெய், பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்ட வேண்டியது. கிண்டலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்ம குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் சொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதில் எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது. A few moments later.
கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. 5 இங்க இருக்கு, பாக்கி 60 எங்க? ஏய், என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு, ஒருத்தர் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். ஏண்டா சேனக்கிழங்கு தலையா? அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, பாக்குற சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். பிரியாணி எப்படி சொல்லிடு மாமாட்ட. பிரியாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு.